விபத்துல சிக்கி படுத்த படுக்கையா இருந்தேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க நடிகை ஸ்நேகா. இயக்குனர் கரு பழனியப்பன் கொடுத்த விருத வாங்கின பின்னாடி பேசின ஸ்நேகா, இந்த விருத அவர்கிட்ட இருந்து வாங்குறது சந்தோஷம். ஏன்னா, நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல 3 வருஷத்திலேயே ஒரு பெரிய விபத்துல சிக்கிட்டேன். அந்த விபத்துல கை, கால், முதுகு அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் அடிபட்டுடுச்சு. நான் எழுந்து நடக்கவே 8 மாசத்துக்கும் மேல ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அந்த நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்போ என்கிட்ட பார்த்திபன் கனவு படத்தோட கதைய சொல்ல வந்தாரு. அப்போ நான், "சார் நான் எழுந்து நடக்கவே முடியாத நிலையில இருக்கேன். எந்த நம்பிக்கையில என்கிட்ட கதை சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவரு உடனே, "அதெல்லாம் இன்னும் 1 மாசத்துல எந்திரிச்சு நடந்துருவீங்க" அப்படின்னு சொன்னாரு. அவர் குடுத்த நம்பிக்கையால சரியா 1 1/2 மாசத்துல நான் பார்த்திபன் கனவு படத்தோட ஷூட்டிங்க்கு போனேன். ஆனா அந்த படத்துக்காக எனக்கு விருது கிடைக்கல. அந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே விருது கிடைச்சது. நமக்கு விருது கிடைக்கலையே, அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டேன். அந்த படத்துக்கு மட்டும் இல்ல, ஆட்டோகிராஃப், பள்ளிக்கூடம், பட்டாசு மாதிரியான படங்களுக்கும் எனக்கு விருது கிடைக்கல அப்படின்னு பேசியிருக்காங்க.